ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 11th 12th ஆர்ட்ஸுக்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ், அதே மாதிரி ஃபஸ்ட்டு மீட்டமாக இருக்கட்டும், ஆஃப் இயராக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்தெந்த எக்ஸாமில் எல்லா கேட்டாங்களோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே சாப்டர் வைஸ் எடுத்து என்ன பண்ணியிருக்கோன்னா உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னாச்சும் பார்த்தா ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா. சரியா? அதாவது இப்போ சாப்டர் 1ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் வந்து 12 கொஸ்டின் வந்து நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரியா? அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். 12 கொஸ்டின் வந்து இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் இது எல்லாமே சேர்த்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அடுத்து செகண்ட் சாப்டர் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக சேர்த்து, அதாவது 12 கொஸ்டின் வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கொஸ்டின்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஒரு சாப்டர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சாப்டரை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோமா இல்லையா அப்படின்ட்டு பார்த்துட்டு ஒரு தடவை நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி டெஸ்ட் எழுதி பார்க்க முடியல அப்படின்னாலும் கொஞ்சம் நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு ஓகே இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணி எழுதினீங்கன்னா கூட போதுமானது, இல்லை திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட போதுமானது. அதே மாதிரி சாப்டர் 3ல் 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சாப்டர் 4 எடுத்துட்டிங்கன்னா 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சாப்டர் 5 எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சாப்டர் 6 எடுத்திங்கன்னா 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சாப்டர் 7 எடுத்துட்டிங்க அப்படின்னா 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சாப்டர் 8 எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? இதே மாதிரி எல்லா சாப்டருக்குமே நம்ம என்ன பண்ணிக்கணும் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். சரியா? இதை வந்து நீங்கள் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேணாம். பப்ளிக் எக்ஸாமுக்கும் என்ன பண்ணலாம்னு பார்த்தா இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் எடுத்துங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸில் தாண்டி என்னாச்சு பார்த்தீங்கன்னா 1 வேர்ட்ஸு ப்ளஸ் வந்து இந்த கொஸ்டின்ஸ் இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நல்ல மார்க்கே உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? அதனால் இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.